ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வையோடனே கேளுங்க, வெளியே வந்து குழு கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியின் கடந்த வார பதிவுகளில் விஞ்ஞான அறிவியல் சார்ந்த அறிஞர்களின் புது அறிவுகளும் அனுபவங்களும், மருத்துவத் துறையில் வல்லுநர்களாக திகழும் மருத்துவர்களின் அறிவுரைகளும் மற்றும் அனுபவங்களும், மேலும் அறிவியல் சார்ந்த பாரதியின் தமிழ் இலக்கிய பங்களிப்புகளை பற்றியும் நமது அனுபவ நிகழ்ச்சி மூலமாக ஆன்றோர்களுக்கு பகிர்ந்து வந்தோம். இனி வரும் தொகுப்பின் மூலம் ஆன்றோர்கள் உட்கொண்ட ஞானமும் அவர்களின் கருத்துக்களும் பின்னூட்டம் என்னும் ஃபீட்பேக் பதிவாக இனி வரும் அனுபவ நிகழ்ச்சிகளில் ஒலிபரப்பப்படும். வணக்கம். ரத்தினவாணியின் அன்பர்களுக்கு என் அன்பான நல்வாழ்த்துக்கள். பாரதியின் பெருமையை பற்றிய உங்கள் ஒலிபரப்பினை நான் என் மனைவி மக்களுடன் கேட்டு மகிழ்ந்தேன். எங்கள் எல்லோருக்கும் பாரதி பற்றிய பெருமைகள் பல தெரிய வந்தது. நன்றி. யானை அடித்த முதல் சிங்கம் என்று மோனை முதல்வன் பாரதியை மொழிந்தாய் புலவனே. எமக்கு தொழில் கவிதை என்று பாரதி சொன்னதன் காரணத்தை சொன்னாய். எமக்கு தொழில் கவிதை என்று மட்டுமா சொன்னான் பாரதி? எப்போதுமே அவன் ஓயாது உழைக்கின்ற உழைப்பினை இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்றும் அவன் கொள்கையை சொன்னவன். அவன் வறியவன் என்று சொன்னாய். வறியவன் என்று சொல்லி வரி அவன் என்று உன் தமிழ் புலமையை காட்டினாய். அவன் வறியவன் மட்டுமா? தமிழில் பெரியவன். 20ஆம் நூற்றாண்டு தமிழில் பெரியவன். அவன் கவிஞர்களில் அரியவன். நம் இதயத்திற்கே உரியவன். அறங்களின் நெறி அவன். மிக அற்புதமாக கவிதை வடித்தாய் கவிஞா. உன் கவிதையைப் போலவே நீ காலமெல்லாம். கவியரசர் பாகை திரு ரா கண்ணதாசன் மற்றும் கவிஞர் சத்யசீலன் அவர்களின் உரையாடல் மூலம் பாரதியின் கவிதையாற்றல், மேலும் பாரதத்தின் மீது அவருக்கு இருந்த அளவில்லா பெருமையையும் தெள்ளத் தெளிவாக்கினீர்கள். மேலும் பாரதியின் கவிதைகள் மூலம் அவருக்கு வேளாண்மை மீதிருந்த அளவில்லா பற்றையும் நன்றாக கூறினீர்கள். பயிரியல் பற்றினான் பாட்டெழுத தேடுகையில் சுதந்திரத்தை பயிரெனவே சுட்டிக்காட்டி வரவேற்றான். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் என்று விடுதலை உணர்வை கூட கவி விதையாய் தூவிய நம் விவசாய கவிஞனிவன். தேச பற்றுதனை தேன்மொழியாம் தமிழாலே உணர்விற்கு விருந்தாக்கி உழவன் போல் பசி தீர்த்தான். சுதந்திரமே நோக்கமல்ல, சுபிட்சமாய் நாம் வாழ்ந்திடவே ஆடுகளும் மாடுகளும் அழகுடைய பரியும் வீடுகளும் நெடுநிலமும் விரைவினிலே தருவாய் என வேண்டி நிற்கும் பாரதியை கவிதையிலே கண்டிடலாம்.
விடுதலை உணர்வுதனை விவசாயியும் அறிந்திடவே பாக்களிலே புதுமை செய்து படைத்திட்டான் புதுக்கவியை. தோட்டத்திலே மர கூட்டத்திலே கனி ஈட்டத்திலே பயிர் ஊட்டத்திலே தேட்டத்திலே எடங்காத நிதியின் சிறப்பினிலே உயர் நாடு என்று நாட்டின் சிறப்புதனை நயமாக சொல்லி வைத்தான். கருப்பு கோட்டுக்காரன், கள்ளமில்லா சிரிப்புக்காரன், இலசு நாட்டு பாட்டுக்காரன், இவன்தான் நம் வேட்டைக்காரன். பாரதி தனக்கு தமிழ் கவிதைகளின் மீதிருந்த அளவில்லா பற்றினை கவிஞர்கள் இருவருக்கும் நன்கொடையாக கொடுத்துச் சென்றார் என்று சொன்னால் மிக ஆகாது. ஆஹா, எத்தனை கோர்வையுடன் விளக்கினார்கள்! பல்வேறு மொழிகள், வாழ்க்கை முறைகள், பூவியல், வெவ்வேறு பயிர்கள், விபின்ன வேளாண்மை போன்றவற்றில் பன்முகத்தன்மை கொண்ட பெரும் நாடு நம் பாரத நாடு. நாட்டையும் மக்களையும் ஒருங்கிணைக்கும் நோக்கத்துடன் வங்க நதிகளின் நீர் கொண்டு மையத்து நாட்டு பயிர்களுக்கு மற்றும் மீதமான ஆற்று நீர் மற்ற நிலங்களுக்கு பகிரவும் வேண்டுமென்று கனவு கண்ட மகான் பாரதி. அதை மிக அழகாக சுட்டிக்காட்டிய கவியரசர் திரு பாகை ரா கண்ணதாசன் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். மொழிகளின் உயர்ந்த மொழி தமிழே என்று சொன்ன பாரதியை நம் தமிழ்நாட்டை காக்கும் கருப்பண்ணசாமியுடன் ஒப்பிட்டார் கவிஞர் சத்யசீலன். இவையெல்லாம் கேட்டு ரொம்பவும் நெகிழ்ந்து மகிழ்ந்தோம். இந்த நிகழ்ச்சியின் கடந்த வார பதிவுகளில் விஞ்ஞான அறிவியல் சார்ந்த அறிஞர்களின் புது அறிவுகளும் அனுபவங்களும், மருத்துவத் துறையில் வல்லுநர்களாக திகழும் மருத்துவர்களின் அறிவுரைகளும் மற்றும் அனுபவங்களும், மேலும் அறிவியல் சார்ந்த பாரதியின் தமிழ் இலக்கிய பங்களிப்புகளை பற்றியும் நமது அனுபவ நிகழ்ச்சி மூலமாக ஆன்றோர்களுக்கு பகிர்ந்து வந்தோம். இனி வரும் தொகுப்பின் மூலம் ஆன்றோர்கள் உட்கொண்ட ஞானமும் அவர்களின் கருத்துக்களும் பின்னூட்டம் என்னும் ஃபீட்பேக் பதிவாக இனி வரும் அனுபவ நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பப்படும். ஆன்றோர்களுக்கான பிரத்யேகமான நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியை பற்றின முன்னோட்ட பதிவுகளை பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்களும் பொதுமக்களும் சமுதாய வானொலி நேயர்களும் தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்று இருவேறு துறையை சார்ந்த வல்லுநர்களின் முன்னோட்ட பதிவுகளை கேட்டறிய இருக்கிறோம். இந்த முன்னோட்ட பதிவுகள் எழுத்து முறையில் அனுப்பப்பட்டிருப்பதால் அதனை தற்பொழுது ஒளிப்பதிவாக மாற்றி ஒளிபரப்ப இருக்கிறோம். முதலாவதாக திரு அனந்த ராமகிருஷ்ணன் அவர்களின் முன்னோட்ட பதிவில் கூறப்பட்டிருந்ததை கேட்கலாம். அவர் தன் முன்னோட்ட பதிவில் கூறியிருந்ததாவது: அனுபவ் என்னும் இந்த நிகழ்ச்சியின் முதலில் வரும் டைட்டில் சாங் என்னும் தலைப்பு பாடலானது 40 நொடிகளுக்கு மேலாக இருக்கிறது. மேலும் இது இன்னும் நேர்த்தியாக அமைந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்ததாக, முன்னுரைக்கு பின்பான பாடல் நன்றாக உள்ளது, ஆனால் ஒலி அமைப்பு இன்னும் சரியான முறையில் அமைந்திருக்கலாம். அப்படி அமைந்திருந்தால் அது கேட்பதற்கு இனிமையாக இருந்திருக்கும். அறிவியல் வல்லுநர்களின் பேச்சு சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. எனினும் தூய தமிழில் அமைந்திருப்பதால் சாதாரண மக்களுக்கு புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றபடி நிகழ்ச்சியானது மிகவும் நேர்த்தியான முறையில் அமைந்துள்ளது. இந்நிகழ்ச்சியை வழங்கி வருகின்ற ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலிக்கும், டிஎஸ்டி என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அமைப்பிற்கும் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும் என தனது முன்னோட்ட பதிவை நிறைவு செய்துள்ளார். அடுத்ததாக திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் என்னும் ஆன்றோர் அனுப்பிய முன்னோட்ட பதிவின் வானொலி வடிவம். அனுபவம் என்னும் இந்நிகழ்ச்சியானது இன்னும் நேர்த்தியான முறையில் அமைந்திருக்கலாம். ஏனெனில் தற்பொழுது 60% தான் நேர்த்தியான முறையில் அமைந்திருப்பதாக தனிப்பட்ட முறையில் நான் உணர்கிறேன். அது மட்டுமல்லாது ஒளிப்பதிவுகள் இன்னும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு இருந்திருக்கலாம் என எண்ணுகிறேன். கேட்கும் மொழிகள் நேர்த்தியான முறையில் இல்லாததால் கேட்பதற்கு இனிமையாக இல்லை என தனது முன்னோட்ட பதிவை நிறைவு செய்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும்
டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி. அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.